ஹலோ சார். சார் உங்களை பற்றியும் உங்களோட கம்பெனியை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். எனக்கு வந்து ஐ எம் பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஏஎம்ஐ. இந்த கம்பெனி ஆரம்பித்து 17 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி நானும் ஒரு கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி அதுலேருந்து ப்ரைவேட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெலவெண்ட்டாக இல்லாமல் இருந்தும் நான் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி ஒரு முதலாளியாக உட்காந்துருக்கோம். அதனால் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமாக அது படலை. என் லைஃப்பில் என்னுடைய இன்டென்ஷனும் அதுக்கான தேடுதலும் இருந்ததுனால நான் இந்த லெவலுக்கு வளர முடிஞ்சது. ஸோ இதுதான் என்னுடைய சக்ஸஸ் க்ரோத். ஸோ ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரைவேட், அந்த ப்ரைவேட்லேருந்து ஒரு ஓனர்ஷிப், இந்த மாதிரி நான் 3 ஃபேஸ் என்னோடய லைஃப் இருக்குது. இந்த கம்பெனி ஆரம்பித்து 12 வருஷம் ஆகுது. ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கம்பெனியில் இடத்துல ஆரம்பித்தோம். 2 வருஷம் முன்னாடி சொந்தமான ஒரு இடத்துல இந்த கம்பெனி நடத்துகிறோம். 9 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஷியோர் சார். இந்த கம்பெனியை பற்றி சார் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஒரு டோசிங் பம்ப் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுற ஒரு பம்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதை வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் சுத்திகரிக்கப்படுகின்ற நீருக்கு யூஸ் பண்ணுறது. அது 3 செக்மெண்ட்டுக்காக போகுது. ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியில் பர்டிகுலராக ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி லைக் டைரி, ஃபார்மா, சுகர், பேப்பர், எல்லா இடத்துலையுமே பெவரேஜஸ், டெக்ஸ்டைல், எல்லா இடத்துலையும் தண்ணி இல்லாமல் ஒரு ப்ராசஸ் கிடையாது. உள்ளே ஒரு தண்ணி வரும், அதுக்கு ப்ராசஸில் யூஸ் பண்ணுவாங்க. முடிச்சு வெளியில் போகிறதுக்கு அது கழிவு நீர். இந்த உள்ளே வர தண்ணியை பலவிதமான தண்ணி கிடைக்கிறது. ஒன்று வந்து சர்ஃபேஸ் வாட்டர், இன்னொன்று வந்து கிரவுண்ட் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டரில் டர்பிடிட்டி, டஸ்ட் இருக்கும். கிரவுண்ட் வாட்டரில் சால்ட் இருக்கலாம், மினரல் இருக்கலாம். அது இல்லாமல் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டும். அதுக்கு கெமிக்கல் ஆட் பண்ணுவோம். வாட்டர் ட்ரீட்மெண்ட் எக்யூப்மெண்ட் ஒரு மேஜர் இஷ்யூ. அதில் பம்ப் கெமிக்கல் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஹார்ட் மாதிரி அது சிஸ்டம்னு. அதை நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது குளோபல் வைஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்குது. நாங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட். கமர்ஷியல் செக்மெண்ட்டில் ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், கேட்டட் கம்யூனிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே அதே வாட்டர் ட்ரிங்கிங்க்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் சுவேஜாக வரும். இந்த சுவேஜை ட்ரீட் பண்ணாமல் வெளியில் விடக்கூடாது. ஹோட்டலில் எடுத்திங்கன்னா அவங்க வெளியில் விடுறதுக்கு பேர் இடிபி தான் சொல்கிறாங்க, எஃப்ளூயன்ட் தான் சொல்கிறாங்க. அதையும் ட்ரீட் பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸ். அதுக்கு அடுத்தது ஸ்விம்மிங் பூலில் எல்லோரும் குளிக்கிறதுனால டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காக குளோரின் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இண்டஸ்ட்ரியல்லையும் இருக்குது, கமர்ஷியல்லையும் இருக்குது, ரெசிடென்ஷியலில் கிடையாது இந்த ப்ராடக்ட். வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்தாச்சுன்னா அது நல்ல தண்ணி, சுவேஜ், அது இண்டஸ்ட்ரியல் இருந்தால் அது பேர் எஃப்ளூயன்ட். இந்த 3 இடத்துலையும் இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும். தேங்க்யூ சார். அண்ட் உங்கள் மாதிரி இருக்க கம்பெனிஸில் லைக் எஃப்டிபிஎஸ் டோசிங் பம்ப்ஸ் மாதிரி இருக்க கம்பெனிஸில், மேனுஃபேக்சரர் கம்பெனிஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? மொத்தமே பிஸ்னஸ்ங்கிறது 3 தான். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங், அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங், அடுத்தது சர்வீஸ் செக்டர். ட்ரேடிங் அப்படிங்கிறவங்களுக்கு பணத்தை வாங்கணும், பொருளை விற்கணும். பேசிக்கலி அவங்க லோக்கல் ஓரியண்டாக இருப்பாங்க, இல்லாட்டா ரீஜன் ஓரியண்டாக இருப்பாங்க. சென்னையில், பாரிஸில் விற்கிறவங்களும் ட்ரேடர் தான். அதே ஒரு இன்ஜினியரிங் கூட ஒரு டீலர்ஷிப் எடுத்து, என்னோடய பம்பு டீலர்ஷிப்போ இல்லை ஒரு மோட்டார் டீலர்ஷிப்போ எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு டோட்டல் சென்னையும் கொடுக்கலாம், இல்லை ஒரு பார்ட் ஆஃப் சென்னையும் கொடுக்கலாம், டிபெண்டிங் ஆஃப் த கம்பெனி. அந்த இடத்துல மொத்தமே 3 பேர் தான் ரிக்குயர்மெண்ட். ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ், அடுத்தது ஸ்டோர்ஸ் பார்த்துக்கிறது, அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டிங், அதுக்கு அடுத்தது சர்வீஸ். அந்த இடத்துல ப்ரொடக்ஷனுக்கு தேவையே இருக்குது ட்ரேடிங். அடுத்து எங்களை மாதிரி மேனுஃபேக்சரிங், இது வந்து ஒரு லீன் மேனுஃபேக்சரிங் செட்டப். எப்படி ஒரு கார் வந்து எல்லாமே டயர் 1 டயர் 2 சப்ளையருக்கு கொடுத்து அவங்ககிட்டேருந்து காம்பனண்ட் வாங்கி அதை அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே ஸ்கேலில் நாங்கள் பண்ணுறோம். இந்த இடத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது, ஆனால் ஃபுல் மேனுஃபேக்சரிங் கிடையாது. இந்த மாதிரி தான் நிறைய மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அங்கே தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்தது அதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய கம்பெனி மாடல் எடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸ், அட்மின், ஸ்டோர்ஸ், பர்ச்சேஸ், ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது. அசம்பிளியில் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அசம்பிளிக்கு மேலே ஒரு டீம் லீடர், அதுக்கப்புறம் ஓவராலாக ஒரு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர். இது எங்களுடைய செட்டப். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இப்போ அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். பிகாஸ் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீலர்ஷிப் நெட்வொர்க். இப்போ வந்து அதை வந்து எக்ஸ்பான்ஷனுக்கான பிளானில் போயிட்டு இருக்கு. இதுதான் டோட்டல் ஸ்கோப். எனி மைக்ரோ செக்மெண்ட் எடுத்தாலும் எல்லா மைக்ரோ செக்டார்லேயுமே மார்க்கெட்டிங்கை விட ப்ராடக்ட் ஓரியன்டாக தான் நிறைய ஜாப் ஓப்பனிங் இருக்கும். அதில் மேஜராக வந்து சின்ன கம்பெனிக்குள்ளே வந்தால்
அந்த ப்ராடக்டோடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே போகும்போது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பெரிய கம்பெனி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலை. அந்த இடத்துக்கும் ஒரு சின்ன கம்பெனிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அப்போ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு வேணும். அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி கம்பெனியில் கண்டிப்பாக ஒரு இருக்குது, கேப் இருக்குது. நிறைய சின்ன கம்பெனிஸில் தேவைக்கும் டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் பயங்கர கேப் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு ரீசன் அவங்களுடைய அறியாமை. இந்த கம்பெனிக்குள்ளே உள்ளே வரும்போது இந்த கம்பெனியோடைய சைஸ் எப்படி இருக்குது, இந்த கம்பெனிக்கு எனக்கு கேன்டீன் இருக்கா, இந்த கம்பெனியில் வந்து எனக்கு கார்டு கொடுக்குறாங்களா, பஸ் இருக்கா, இதை பார்த்துன்னு வரவங்களுக்கு இந்த கம்பெனி கண்ணுக்கு பெருசாகவே தெரியாது. உள்ள ஜாபுக்குள்ளே வரும்பொழுது தான் இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியும். அப்போ வந்து கேரியர் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோடைய வளர்ச்சி எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கோம், இந்த வளர்ச்சி அது வர வரைக்கும் உங்களுக்கு கேரியர் க்ரோத் இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்களோட விஷயம் ஜாஸ்தியாக தெரிஞ்சுட்டீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் போகிறதுக்கு இந்த கம்பெனியோட வளர்ச்சி தடையாக இருந்தால் அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் தான் தேடணும். ஸோ இது இந்த மிடில் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் வர வரைக்கும் சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே இந்த கம்பெனி வளர்ந்துட்டு இருக்கலாம், அந்த நேரத்தில் நீங்கள் ஜம்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும். இது ஒன்று தான் உங்களுடைய மைனஸ். ஆனால் பெரிய ப்ளஸ், இந்த டியூரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன கம்பெனியில். அதே ஒரு பெரிய கம்பெனியில் இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு 15 வருஷம் ஆகும், மொனோட்டனஸாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 40க்கு அப்புறம் இன்செக்யூரிட்டி வந்துடும். இங்கே இன்செக்யூரிட்டி வராது, உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். அது ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் மாறலாம், இல்லை நீங்கள் இன்டர்ப்ரனராக அவங்களுக்கு சப்ளையராகவும் மாறலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் விஷயம். நீங்கள் கேட்ட கேள்வி டிபார்ட்மெண்ட்ஸ், அதில் வந்து க்ளீனாக சொல்லியிருக்கேன். அக்கௌண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் கம்மியாக தேவைப்படும். கண்டிப்பாக வந்து அசம்பிளி சைட்லேயோ இல்லை இன்ஸ்பெக்ஷன் சைட்லேயோ நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இதுதான் பேசிக். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா டெக்னிக்கலாக நல்லா கற்றுக்க முடியும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோ ஒரு மைக்ரோ இல்லை ஸ்மால் கம்பெனிஸில். வேற பெரிய கம்பெனிஸில் அந்த அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சிஸ்டம் ஏற்கனவே இருக்கும். அங்கே நீங்கள் வந்து முன்னாடி அவங்க சொன்னதை மட்டும் தான் செய்வீங்க. இங்கே உங்களுக்கு தேவைகள் கற்றுக்க முடியும், உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் உங்களுடைய விஷயத்தை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். And in assemblyல என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? லைக் எனி லைக் சே யூ வில் ஹேவ் சம் முதல்ல உள்ள வரும்போது ட்ரெயினியாக இருப்பாங்க. ஓகே, நான் ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சைட்லேருந்து சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு ட்ரெயினியாக இருப்பாங்க. அந்த 1 இயர் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸு தென் தே வில் பிகம் இன்ஜினியர், தென் சீனியர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், தென் அசிஸ்டன்ட் மேனேஜர் இது வரைக்கும் பேசலாம். ஓகே, இந்த அசம்பிளின்றதுல வந்து என்ன மாதிரியான வேலை இருக்கும், என்ன பண்ணுவாங்க அவங்க? சும்மா ஒரு ஷார்ட்டாக சொன்ன கூட போதும். ஒரு ப்ராடக்ட் அசம்பிளின்னு வரும்போது தெர் ஆர் சோ மெனி சப் அசம்பிளிஸ். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், காம்பனண்ட் இருக்கும். காம்பனண்ட்டுடைய சப் அசம்பிளி கிரியேட் ஆகிருக்கும், அதை கிரியேட் பண்ணுவோம். 3 சப் அசம்பிளியோ 5 சப் அசம்பிளியோ 7 சப் அசம்பிளியோ சேர்ந்தது தான் ஒரு ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி உள்ளே போனால் தான் நிறைய கற்றுக்க முடியும். ஆட்டோமொபைலுடைய இதே மாதிரி மைக்ரோ அண்ட் செக்டாரில் ஆட்டோமொபைலுக்கு வெறும் காம்பனன்ட் சப்ளை பண்ணணும்னு இருக்காங்க. அங்கே நீங்கள் எதை பார்த்துருப்பீங்கன்னா 2 தான் பார்க்க முடியும். ஒன்று அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுடைய ப்ராசஸ், அதுக்கான இன்ஜினியரிங் டேட்டா ஃபுல்லாக கிடைக்கும். அது என்ன மாதிரி ஒரு மிஷினில் லோட் ஆகுது, அந்த மிஷினுக்கு என்ன டைமிங், அதுக்கு எவ்வளோ முடியாது, இதுக்கு என்னென்ன பொசிஷனிங், இது விஎம்சிக்கு என்ன, சிஎன்சி என்ன, ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜி தெரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட் வந்தீங்கன்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் பார்க்கலாம். ரெண்டுத்துமே வித்தியாசம். நம்ம எங்கே வேணும், நமக்கு ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜி வேணுமா, ப்ராடக்ட் சைக்கிள் வேணுமாங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும். எந்த மாதிரி எக்ஸ்போஷரில் போனால் நம்ம வந்து எந்த மாதிரி ஜாபை அடுத்த கேரியருக்கு பார்க்க முடியும். சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில், அவங்க பேசிக் புரிஞ்சதுன்னா அவங்க ஈஸியாக அடுத்தடுத்துக்கு டிசைன் பேசிக் நாலேஜ் இருந்தால் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஈஸியாக. இந்த காம்பனண்ட்டுக்கு இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, இந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, இதுக்கு இந்த டைமிங் இருக்குது, இந்த மிஷின் இது ஓடுது, இல்லை இந்த வெண்டார்ட்ட கொடுக்குறோம், இந்த வெண்டார் சரியாக பண்ணலாம், அவனை எஜுகேட் பண்ணலாம், இல்லை இன்னொரு வெண்டாரை பார்க்கலாம், வெண்டார் ரேட்டிங் பண்ணலாம். இந்த லெவலுக்கு யோசிக்க முடியும். அசம்பிளியில் ப்ராடக்டோடைய ட்ரபிள் ஷூட்டிங்கை ஆன் ப்ராசஸ்லேயும் கண்டுபிடிக்க முடியும். வெளியில் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியிலேருந்து கஸ்டமர்லேருந்து வர ஃபீட்பேக் வச்சு இதுதான் இருக்குன்னு யோசிக்க முடியும். ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள் எப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் R&Dலேருந்து ஆரம்பிக்கிறது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மோஸ்ட்லி இந்தியாவில். அங்கேருந்து கான்செப்ட்லேருந்து ப்ராடக்ட்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஃபீட்பேக்லேருந்து சர்வீஸ்லேருந்து திருப்பி பேக்கண்ட்ஸ் வரும்போது உள்ள புதுசாக பண்ணுற ப்ராடக்ட்டும் இங்கே வர ட்ரபிள் ஷூட்டிங்கும் வெளியில் போய் ரியல் பெர்ஃபார்மன்ஸ் லைஃப் சைக்கிள்லேருந்து போயிட்டு வரும்போது கிடைக்கிற ஃபீட்பேக் தான் ப்ராடக்ட் ஈச் அண்ட் எவரி காம்பனண்ட் நீங்கள் வந்து அதுக்கான லைஃப் சைக்கிளை கண்டுபிடிக்க முடியும். ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ நாள் நிற்கும், உள்ள என்ன மார்க்கெட் டிமாண்ட் வரைக்கும் யோசிக்கிறதுக்கு ப்ராடக்ட்டில் கிடைக்கிற அட்வான்டேஜ் ஒரு காம்பனண்ட்டில் கிடைக்காது. ஆனால் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ ஒன்றும் சளைச்சதில்லை. ப்ராடக்ட் இஸ் யுவர் பிளேஸ் ஹையர், காம்பனண்ட்
யூ ஹேவ் மோர் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ரெண்டுமே வேறு செக்மெண்ட். இங்கேருந்து அடுத்த இடம் ப்ராடக்ட் தான் வரும். பட் லோயர் எண்ட் எடுத்தால் இதுதான் அதிகமாக இருப்பாங்க. தேர் ஆர் சர்டன் கம்பெனிஸ். ஸோ யூ ஹேவ் டு டிசைட் வேர் யூ வாண்ட் டு பி. பட் இந்த இடத்துல உங்களுடைய கற்றுக்கிற வேகம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தேடுற வேகமும் அதிகமாக இருக்கும். வெளியே போய் தேடுற வேகம். ஷூர் சார். அண்ட் இதில் இப்போது அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஆஸ் அ கம்பெனி எம்டி அண்ட் சிஓ ஒரு கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க டியூரிங் த இன்டர்வியூ? அதாவது என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், அகாடமிக் குவாலிஃபிகேஷன் as well as மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ், ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? சூப்பர் கொஸ்டின். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரிய வேண்டிய விஷயம் காம்படன்ஸ் பேர்னு ஒன்று இருக்குது. அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் பார்க்க வேண்டியது 3 விஷயம்தான். மோட்டிவ், ட்ரெய்ட், செல்ஃப் இமேஜ். இந்த 3ம் பை டிஃபால்ட் இருக்கணும். ஸ்கூல்லேருந்து எப்படி காலேஜுக்கு போகிறோமோ, காலேஜ் டேரெக்டாக போக முடியாது. 10th முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும். அதுக்கு என்ன டிசிப்ளின் போகிறீங்களோ அதே மாதிரி தான் காம்படன்ஸில் இருக்கும். இதுக்கு மேலே தான் நாலேஜும் ஸ்கில்லும். இது எப்போ வேணாலும் வளர்த்துக்கலாம். உள்ளே வரும்போது நீங்கள் ராவாக வரீங்க. ராவாக வரும்போது உங்களுக்கு தேவையான நாலேஜ் புக்கிஷாக தான் இருக்கும். என்னுடைய இடத்துல ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி இருக்கும். நீங்கள் வரும்போது நான் ப்ராடக்ட் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் கொடுத்தாகும். இந்த ட்ரைனிங் தான் நாலேஜ். இதுக்கப்புறம் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் ட்ரைனிங். ஸோ ஒரு ஃப்ரெஷராக இந்த ரெண்டுமே 0 தான். ஓகே. அப்போ கீழே இந்த எந்த கம்பெனியுமே பார்க்க வேண்டியது முதல்ல மோட்டிவ், உங்களுடைய எண்ணம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்பெனி சின்னதாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி போகணும். இந்த கம்பெனி ஐடி கம்பெனியோட ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி கம்பேர் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி வந்துடுது. ஏன்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இருக்கிறதுனால அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. எல்லா இடமும் இருக்காது. எந்த ஜாபுமே மோசம் இல்லை. சர்வீஸ், வாட்டர், கார் இருக்குது. நீங்கள் கார் வாங்கியிருக்கீங்க, கார் வாஷ் பண்ணணும். 2 வழி தான் இருக்குது. நம்ம தான் பக்கெட் எடுத்து தண்ணியை ஊற்றி கழுவணும். இல்லைன்னா என்னால் பண்ண முடியுதுன்னா அதை பண்ணக்கூடிய சர்வீஸ் சென்டரில் கொடுக்கணும். நான் எதை பண்ண போகிறேன்? நான் கழுவ போகிறேன்னா இல்லை கழுவ கொடுக்க போகிறேன்னா? அதே மாதிரி தான் இந்த ஜாபு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த ஜாபுக்கு என்னென்னலாம், இந்த ஸ்கில்லுக்கு என்னால் என்ன பண்ண முடியும், இல்லை இந்த நாலேஜுக்கு என்ன பண்ண முடியும். இதுக்கு உள்ளே போகும்போது முதல்ல மோட்டிவ் என்ன, இதெல்லாம் நான் தொடமாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கனாலே மோட்டிவ் காலி. அடுத்தது எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்க்காதீங்க. உங்களால் அந்த கம்பெனிக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஆட்டிடியூடில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறத மோட்டிவ் ஒன்று. அடுத்தது ட்ரெய்ட்னா தமிழில் பண்பு அப்படிங்கிறது டிசிப்ளினோடு சேர்ந்ததுனாலும் அதை தாண்டி சில விஷயம் இருக்குது. அது டீமில் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, சீனியருக்கு எப்படி மரியாதை கொடுக்குறீங்க, இன்னொருத்தர்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கா, ஒரு தப்புனா எடுத்து சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும். இன்னொருத்தரை காப்பாற்றி கொடுக்கறதுனால கம்பெனி வளர போகிறதில்ல. அது உங்களுக்கே ஒரு காலத்தை கெட்டதான் முடியலாம். அதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அந்த விஷயம். இதுதான் ட்ரெய்ட். அதுக்கு மேலே இருக்கிறது செல்ஃப் இமேஜ். எனக்கு இவ்வளோ தான் தெரியும், இதெல்லாம் பெரிய விஷயம், நான் இவ்வளோ தான் பார்த்துவேன், எனக்கு சம்பளம் வருது, சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டியோட இதுக்குள்ளே போக முடியாது. எல்லாமே ஒன்றுக்கு லிங்க் இருக்கிற விஷயம் தான் ஆட்டிடியூடோட. இந்த 3 தான் எல்லா கம்பெனியுமே பார்க்கும். இதில் நாலேஜும் ஸ்கில் மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட். அது ஒரு என்ட்ரி லெவலில் இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு ஜாபுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரினா, ஒரு டெலிகாலர் எடுக்கிறேன் நான் வேலைக்கு. முதல்ல ஃபோன் பேச தெரியும். ஃபோன் பேச தெரியாதவங்க நான் ஃபோன் ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ டெலிகாலர் நான் தேடக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஃபோன் பேசின அனுபவம் இருக்கா, அது தமிழோ இங்கிலீஷோ. அப்போ டெலிகாலருக்கு முதல்ல ஃபோன் பேச தெரியுமா? ஓகே. அடுத்தது அவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள்ட்ட பேசக்கூடிய ஸ்கில் இருக்கா? அந்த பேசுகிற ஸ்கில் தான் என்னுடைய ப்ராடக்ட் என்னங்கிறது நான் ட்ரைன் பண்ண முடியும். ஆனால் பேசக்கூடிய ஸ்கில் எடுக்கும்போது சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ அவங்க நான் இந்த நேரம் உங்கள்கிட்ட பேசலாமா? இதெல்லாம் பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சு அந்த ஜாபுக்கு என்ன ரோல், அதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை பார்ப்பாங்க. அதுக்கான உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்ததுன்னா அடுத்த லெவல்லேருந்து கம்பெனி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். இதுவே உங்களுக்கு தெரியலைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பனிங் கிடைக்கிறது கஷ்டம். இந்த 3 முதல்ல முக்கியம். அந்தந்த ரோல் என்னவோ அதுக்கான பேசிக் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லைனா அதுக்கான ட்ரைனிங்காக நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உள்ள எல்லா கம்பெனியுமே ஓப்பனிங் இருக்குது. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அந்த ரோலில் நீங்கள் எங்கே ஃபிட்டாகிறீங்கிறது தான் பார்க்கணும். ஷூர் சார். இங்கே அகாடமிக் குவாலிஃபிகேஷன் போது உங்களதில் அசம்பிளி டிவிஷனில் வரணும்னா என்ன மாதிரியான அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்? இங்கே நாங்கள் செமி ஸ்கில்டும் வச்சுருக்கோம், அன்ஸ்கில்டும் வச்சுருக்கோம், டெக்னிக்கலும் வச்சுருக்கோம். செமி ஸ்கில்டு நாங்கள் லேடிஸ் கூட அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அவங்க 10th ஃபெயில் கூட இருக்காங்க, +2 ஃபெயில் இருக்காங்க. ஸோ அது ஆட்டிடியூட் தான். திருப்பி சொன்ன பேசிக் அந்த ஜாபுக்கு இவ்வளோ தான் வேல்யூ அப்படின்னா, இந்த வேல்யூ ஒரு இன்ஜினியர் வச்சு செய்ய வைக்க முடியாது. ஆனால் ஒரு இன்ஜினியர் உள்ளே வரும்போது, ப்ராடக்ட்டுக்காக வரும்போது ஃபஸ்ட்டு அவங்களே அங்கே தான் போடுவோம். அவங்களுக்கு அந்த அசம்பிளி தெரிஞ்சால் தான் நாளைக்கு அவங்களுடைய தப்பை கரெக்ட் பண்ண முடியும். இவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் தான் கொடுத்துருப்போம்.
வந்தவங்களால வேல்யூ பார்ப்பாங்க. நாளைக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு 2 மாதம் இல்லை 6 மாதம் கழிச்சு அவங்க பார்க்கும்போது சார் இந்த மெத்தடாலஜி இப்படி மாற்றினா இன்னும் நமக்கு எஃபிஷியன்சி கூடும். இன்னொன்று, இந்த உங்களோட அசம்பிளியில் தப்பு இருக்குது, நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எங்கள் கம்பெனியில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்களுடைய ஃபீட்பேக் செஷன்லேயே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நாங்கள் எவ்ரி வீக் நாங்கள் வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறோம். அதில் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி அது எங்கள் எம்ப்ளாயிஸ்லேருந்தே வந்திருக்கு. இது ஒரு கல்ச்சர், இது எல்லா கம்பெனிலையும் வளரணும். இது வந்து கம்பெனி சைட்லேருந்து, ஓனர் சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய வாய்ப்பு. நான் சொல்கிறத நீ செய் அப்படிங்கிற ஒரு இடத்துல இது கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இது வந்து அங்கே மட்டும் இல்லை, உங்கள் சைட்டில் மட்டும் இல்லை, இந்த சைட்லேயும் சில மாற்றங்கள் தேவைப்படுது இந்தியாவில். அது எங்கள் கம்பெனியில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மிடில் ஸ்கேலில், லோ ஸ்கேலில் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா கரெக்டான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எங்களுக்கு தேவைக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கனால இதை நாங்கள் நிறைய பேருக்கு உள்ளே வரும்போது ஒரு கல்ச்சரே நாங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இந்த கம்பெனிக்கு இதுதான் கல்ச்சர்ன்ட்டு உள்ளே வரும்போதே நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், இந்த கல்ச்சரை ஒத்து வரவங்க மட்டும்தான் இந்த கம்பெனியில் இருக்க முடியும்ட்டு. தட் இஸ் கால்டு ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அண்ட் கல்ச்சர். அதில் வந்து இது வந்து செமி ஸ்கில்டு அன்ஸ்கில்டு சொல்லிட்டேன். செமி ஸ்கில்டு அவங்களுக்கும் அடுத்த லெவல். அவங்களால வந்து ஒரு ட்ரில்லிங்கில் சின்ன ஆப்ரேஷன் கொடுக்க முடியும், இல்லை ஒரு லேத்தில் கொடுக்கலாம். மேஜர் ஆப்ரேஷன் கொடுக்க முடியாது, ஒரு மினிமல் ஆப்ரேஷன் கொடுக்கலாம், ப்ளஸ் அசம்பிளி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்ஜினியர்ஸ். தே வில் பி எய்தர் இன் இன்வர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆர் இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன், இல்லைன்னா ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். ப்ராடக்ட்டுடைய லைஃப் சைக்கிளில் இது 3 ரொம்ப முக்கியம். உள்ளே வருது கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் ஆகிடணும். அப்போ அதோடைய மானிட்டர் அவங்க பார்ப்பாங்க. கீழே இருக்கிறவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து இன் ப்ராசஸ் அசம்பிளி பண்ணும்போது ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கலாம். இங்கே ஏன்னா 100% இன்ஸ்பெக்ஷன் எல்லா கம்பெனிலையும் பண்ண முடியாது. சிஎன்சியில் போயிட்டு வரதுமே பேட்ச் தான் பார்ப்போம். அதில் வந்து டூல் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு 0.1 mm எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஃபிட்டிங்கில் போவாது. அப்போ அங்கே தான் கண்டுபிடிக்க முடியும். அங்கே தான் சில ரிஜெக்ஷன் நடக்கும், மேட்டிங்கில் நடக்கும், எங்கேயாவது வேறு ஒரு இடத்துல ஒரு பிசிடி இல்லாமல் இருக்கலாம். இது இன் ப்ராசஸ். ஃபைனலில் வரும்போது அவுட்புட், எதிர்பார்க்குற அவுட்புட் அந்த டாலரன்ஸ்குள்ளே இல்லை. இந்த 3 இடத்துல இன்ஜினியர் தான் பண்ண முடியும். இந்த இடத்துல செமி ஸ்கில்டோ பண்ண முடியாது. அவங்க இந்த இடத்துல வளர்கிறதுக்கு மினிமம் 7 வருஷம் தேவைப்படும். ஒரு இன்ஜினியராக என்ட்ரியில் வரவன் 6 மாதத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு வர முடியும். ஓகே, இதுதான் வித்தியாசம். அதுதான் கம்பெனி எதிர்பார்க்கும். அந்தந்த ஸ்கேலுக்கு யார் எடுக்கணும்ட்டு அது இந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிளாரிட்டி இருந்ததுன்னா எங்கெங்கே மேட்ச் ஆகுதுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி உங்களோட இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு எங்கே இருக்குங்கிறத நீங்களும் கேட்கணும். இந்த கம்பெனிக்குள்ள தேவைக்கு மட்டுமே போயிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை இந்த கம்பெனியில் இருக்குங்கிறத தைரியமாக முதலாளிகிட்ட கேளுங்க. ஏன்னா இட் இஸ் எ 2-way டிராஃபிக். எங்களுக்கு மட்டும் இல்லாமல் பணம்ங்கிறது செகண்டரி. உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறதுங்கிறது செகண்டரி. உங்களுக்கு அதனால் இந்த கம்பெனியில் வரதுனால கம்பெனிக்கு உங்களால் என்ன லாபம், அதே மாதிரி கம்பெனியால் எனக்கு என்ன லாபம்ங்கிறது கண்ண முடின்னு கேட்கலாம். எப்படி உங்களை விஷயத்தை நாங்கள் தேடுறோமோ அதே மாதிரி எம்ப்ளாயருக்கும் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறத தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஷூர் சார். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த டிகிரிஸ் இருந்தால் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருந்தால் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எதனா இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக கிடையாது. இந்த ப்ராடக்ட் லைனில் கண்டிப்பாக இருந்தாலும் எங்கிட்ட வந்து எலக்ட்ரானிக்ஸுக்கும் இருக்குது, பட் நிறைய ஓப்பனிங் கிடையாது. அதனால் இன்ஜினியரிங் மஸ்ட்டு கிடையாது. ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அது இருந்தால் பெட்டர். பட் ஒரு ப்ராடக்ட்னு இருக்கும் பொழுது அந்த பேசிக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட ட்ரைனிங் காஸ்ட் கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு ஓனராக நான் அடுத்த லெவல் யோசிக்க முடியும். உங்களை டெவலப் பண்ணி கொண்டு வரும் பொழுது ப்ராடக்டோடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அதை எதிர்பார்க்க வேண்டியிருக்கே தவிர மற்றபடி அந்த இன்ஜினியரிங்கோடைய டோட்டல் நீங்கள் எல்லா இன்ஜினியரிங் கற்றுன மொத்த விஷயம் தான் இங்கே பண்ண போகிறோமான கிடையாது. அதில் ஒரு பார்ட் தான். அதுலேயும் நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் தெரியும் டிசைன்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருக்கும். இட் இஸ் ஒன்லி எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் தான் இருக்கும். அதனால அந்த எஜுகேஷன் இஸ் கோயிங் டு ஹெல்ப். நான் இப்படி போடுறேன், மார்க் ரொம்ப முக்கியமா எஜுகேஷன் முக்கியமானு கேட்டால் மார்க் முக்கியம் இல்லை, ஆனால் பேசிக் எஜுகேஷன் முக்கியம். அந்த இடத்துல அந்தந்த இதுக்கு ரோலுக்கு ஏற்றா போல ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறது தான் அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட் சப்ளைல அது வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஷூர் சார். இந்த ஃபீல்டுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எவ்வளோ முக்கியம்? 2 இடத்துல தான் முக்கியப்படுது. ஒன்று வந்து உள்ள ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் எங்கேயுமே அது தேவையில்லை. சேல்ஸ் போகும்போது எல்லாரும் ஒரே மொழியை பேசலை. 2வது ஒரு ப்ராடக்டாக இன்ஜினியரிங் ப்ராடக்டாக பார்க்கும்பொழுது அது வந்து குளோபல், நாங்கள் குளோபலாக பண்ணுறோம். அப்போ சேல்ஸ்காரங்களோ இல்லை நாளைக்கு ஒரு சர்வீஸ் சப்போர்ட்டோ கொடுக்கும் பொழுது எப்போவுமே ஒரு ஓனர் பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு தான் இன்ஜினியரிங் டிராயிங் இருக்குது, அடுத்தது வந்து வீடியோ இருக்குது, நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவோம். என்னதான் இருந்தாலும் கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் மொழியால் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எவ்வளோ வீடியோ இருக்கோ அப்பவும் ஆடியோ இருந்தால் தான் சினிமா, வெறும் ஊமப்படமாக பார்க்க முடியாது. அந்த இடத்துல புரிந்த மொழி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரீச் இருக்கும், அவ்வளோதான். அதனால் அது இங்கிலீஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி பேசணுங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கான பேசிக்காக என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 300 வேர்டு தான் பேசுகிறதுக்கு தேவை எந்த லாங்குவேஜ்லையுமே. அந்த 300 வேர்டை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 3 மாதம் தான் ஆகும்.
அதுக்கான லாங்குவேஜை கற்றுண்டா இங்கிலீஷ் இஸ் நாட் எ பிக் டீல். இங்கிலீஷை உள்ளே வந்ததுக்கு அப்புறம் கூட கற்றுக்கலாம். ப்ரொவைடட் நான் சொன்ன மாதிரி டெலிமார்க்கெட்டிங்னு எடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல இங்கிலீஷ் தெரியாமல் உள்ளே வந்து பேச முடியாது. தமிழில் பேசக்கூடிய ஆள் தான் நம்ம பேச போகிறோம்னா தமிழ் போகிறோம். இப்போ தெலுங்கு தெரியாது எனக்கு, நான் வந்து ஆந்திராவிலேருந்து கஸ்டமர் பிடிக்கணும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? அப்போ நான் தெலுங்கு தெரிஞ்சுக்கிறவங்க தான் அங்கே எடுக்க முடியும். எனக்கு தெலுங்கு தான் டார்கெட் கஸ்டமராக இருந்தால். இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சால் பொதுவாக அங்கே இருக்கிற 30-40% ஆடியன்ஸை கவர் பண்ணலாம்னா இங்கிலீஷ் த்ரூ அவுட் இந்தியா பேச முடியும். ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் எல்லா இடத்துலையும் அங்கேருந்து எடுக்க முடியாது. அதுக்கு தான் இங்கிலீஷ் ஒரு காமன் லாங்குவேஜாக எடுக்க வேண்டியிருக்கு. அதர்வைஸ் இங்கிலீஷ் இஸ் நாட் கோயிங் டு பிளே a மேஜர் ரோல் ப்ரொவைடட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன் சேல்ஸ். இந்த 2 இடத்துலையும் இங்கிலீஷ் இருந்தால் ஒரு அட்வான்டேஜ், அவ்வளோதானே தவிர அது மட்டுமே சேலை பண்ணது கொடுக்க போகிறது இல்லை. அந்த கஸ்டமர் தமிழ் கஸ்டமராக இருந்தால் தமிழ்லேயும் பேசினா நம்ம பொருளை வாங்க போகிறதுன்னு சொல்ல போகிறது இல்லை. இங்கிலீஷ் தெரிஞ்சால் உங்களுடைய செல்ஃப் இமேஜில் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இருந்தால் வளர்த்துக்கிறதுக்கான டைம் நிறைய இருக்காது. அது வந்து ஒரு வேலைக்கு தடையாக இருக்க போகிறது இல்லை. உள்ளே வந்து அதை வளர்த்துக்கணும். ஸோ டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மேண்டேட்டரி காம்பனன்ட் இல்லை, பட் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. ஓகே, ஃப்ரெஷருக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஸோ மோட்டிவ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஆஸ் அ சிஓ அண்ட் எம்டி ஃபார் திஸ் கம்பெனி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃப்ரெஷருக்கு? ரேதர் இப்படி நான் கேட்குறேன், இப்போ வந்து எந்த மாதிரியான ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஃப்ரெஷரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? என்னுடைய அனுபவத்தை சொல்லணும்னா வர்றவங்க இன்னைக்கு முன்னாடி வந்து ஒரு வேலைக்கு வந்து நான் 85 நான் சொல்கிறேன். நம்ம சினிமா பார்த்துருக்கோம் 80s, 85, 90, 90 வேலைக்கு போகும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்தது இந்தியாவில். இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதுக்கு ஏற்ற போல சப்ளையும் அதிகமாக இருக்குது. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கம்மியாகிடுது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா இவங்க உள்ளே வரும்பொழுது இவங்ககிட்ட ஓவராக எக்ஸ்ப்ளோர்ட் நாலேஜ் இருக்குது பிகாஸ் ஆஃப் கூகுளிங் அண்ட் அதில் வந்து கம்பேரிசன் வந்துடுது. அந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ கொடுக்குறோம் எனக்கு இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு தடையாக இருக்குது. அடுத்தது நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எனக்கு இந்த பணம் வேணும் அப்படிங்கிறது தான் அடுத்த தடையாக இருக்குது. இந்த பணம் அப்படிங்கிறத விட்டுட்டு பணங்கிறது ஒரு டெரிவேட்டிவ் தான். அல்டிமேட்லி சக்ஸஸ் ஆஃப் லைஃப்பில் முதல்ல வந்து நம்ம அட்டைன் பண்ண நாலேஜ், இந்த நாலேஜ்லேருந்து நம்ம வேலைக்கு போகிற இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நாலேஜ், அதுலேருந்து டெவலப் பண்ணுற ஸ்கில், அதுலேருந்து அடுத்த லெவல். இந்த கிளாரிட்டியே முதல்ல வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லை. அடுத்தது நான் இன்னொரு பக்கமும் பார்க்குறேன், அதே அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கம்பெனியும் இல்லை. அந்த லெவல் ஆஃப் கம்பெனிஸ்க்கு ஏற்கனவே டிமாண்ட் அண்ட் சப்ளையில் டாப் க்ரீம் உள்ளே வந்து எடுத்துகிட்டு போய்ட்றாங்க. அதுக்கு அடுத்த லேயரில் இருக்கிறவங்க இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போட தத்தளிக்கிறாங்க. அப்போ இவங்க இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்க வரணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்தே ப்ராப்ளம் இருக்குது. டவுன் சவுத்லேருந்து வராங்க, தமிழ் தெரிஞ்சால் வராங்கன்னா ஒரு விவசாயி மகன், நான் விவசாயத்தை குறையாக சொல்லுவேன், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் காலேஜ் விட்டு மாறினதுக்கு அப்புறமா மாறல. கட்டில் ஷர்ட்டை எப்படி விட்டு வருது, டிஷர்ட்டும் பேண்ட்டு போகிற அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே வரும்பொழுது எப்படி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருந்ததோ, காலேஜுக்கு போகும்போது ஒரு டிசிப்ளின் இருந்ததோ, அதே மாதிரி செய்கிற தொழிலையும் கூட இருக்கிறவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். அப்போ அது வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கு தான் இருக்குது. அந்த பர்சனாலிட்டி பிளேஸ் ஏ மேஜர் ரோல். இந்த இடத்துல ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் போயிருக்கும்போது அப்படி இருக்கலாம், வேலைக்கு போகும்போது அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பட் உங்களுடைய இமேஜ், உங்களுடைய செல்ஃப் மேலே கான்சன்ட்ரேஷன் வரும்போது கம்பெனியோடைய மேலே கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிடும். அந்த தொழில் வேறு, இதுக்குள்ளே வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இதுதான் நான் பார்க்குறது இன்றைக்கி உள்ள விஷயம். அடுத்தது வந்து எல்லாமே பெரிய விஷயமா எதிர்பார்க்காம சின்ன கம்பெனிலையும் நிறைய கற்றுக்க இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மூணாவது, எல்லாருமே எனக்கு ப்ரொடக்ஷன் தான் ஒன்று வராங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் பற்றியும் தெரியல, இல்லைன்னா R&Dன்னு கேட்குறாங்க, பேசிக் இன்ஜினியரிங் டிசைன் கூட தெரியல. ஒரு வால்யூமுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எங்கிட்ட இருக்க ஒர்க் பண்ணுற இன்ஜினியரே ஒருத்தருக்கு தெரியல. நம்ம அவருக்கு அப்போ இது 8ஆம் கிளாஸ் சப்ஜெக்ட், இன்ஜினியரிங் சப்ஜெக்டே இல்லை. அப்போ வாட் இஸ் வால்யூம், வாட் இஸ் வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாதவங்க இன்ஜினியரிங்கில் சம்பளம் மட்டும் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக நமக்கு ஒரு இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஜினியரிங் போல் நம்மகிட்ட இருக்கான ஒரு செல்ஃப் அப்ரைசல் நீங்கள் உங்களை முதல்ல பண்ணிக்கணும். நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம்னா படித்த ஒரே ஒரு காரணத்துக்காக சம்பளம் கொடுத்துடல, உங்ககிட்ட ஒரு வேல்யூக்காக தான் எடுக்கிறோம். உங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிடையாது. காலேஜுக்கு நீங்கள் பணம் கொடுத்து படிக்கிறீங்க, ஆனால் இங்கே வரும்பொழுது நாங்கள் பணம் கொடுக்குறோம். உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் வந்து இந்த ஜாபை பற்றி தான் இருக்கணுமே தவிர லாங்குவேஜோ இல்லை அந்த பேசிக் இன்ஜினியரிங்கோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா நீங்கள் தான் எனக்கு பணம் கொடுக்கணும், நான் பணம் கொடுக்க முடியாது. அந்த பேசிக் இல்லாமல் வந்துடாதீங்க, அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இது எந்த கம்பெனிக்கு போனாலும் பொருந்தும். அது இல்லைன்னா தயவுசெய்து அந்த மாதிரி கம்பெனியை தேடாதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த் இருக்கோ, எல்லாருமே ஸ்ட்ரென்த் இருக்குது. இதை படித்தவங்கிறதுலாம் இதான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், என்னுடைய சக மெம்பர், குரூப் மெம்பர்.
அவர் வந்து வீல்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணுவார். இடியட் படம் மாதிரி 3 Idiots படம் மாதிரி அவருக்கு பேஷன் ஃபோட்டோகிராஃபி. அதை விட்டுட்டு இன்றைக்கி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார். ஃபஸ்ட் கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அதுதான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டு போங்க. குடும்பத்துக்காகவோ இல்லை நான் இன்னொரு இடத்துல எனக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு வேலை இல்லை. வேலைங்கிறது ஒரு வேலை. அந்த வேலைக்கு உங்களுடைய மூளைக்கான தீனி இருக்குன்னா தயவுசெய்து அந்த வேலையை விடாதீங்க. அது பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. சூப்பர் சார். இன்னொன்று வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கம்பெனின்றத விட உங்களை மாதிரி இருக்கிற கம்பெனிஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஒன்று. ரெண்டாவது வந்து அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து எங்கே தேடணும்? அது நீங்கள் ஆன்லைன் ஜாப் போர்ட்டலில் போடுவீங்களா இல்லைனா பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க? உண்மையாக சொல்கிறேன், இதுதான் இன்றைக்கும் பயங்கரமான தேவை எல்லாருக்குமே. அது எப்படி தேடுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா பேப்பரில் கொடுக்கும்போது நிறைய பேர் வராங்க, இல்லை வராமலே இருக்காங்க. அது ஒரு காஸ்ட். இன்டர்ன்ஷிப் உள்ளே வரவங்க வந்து ஃப்ரெஷர் தான். மோஸ்ட்லி ரெஃபரல் எடுக்கிறாங்க, இல்லைன்னா நேராக காலேஜில் போய் எடுக்கிறாங்க. ஜாப் போர்ட்டல் எனக்கு தெரிஞ்ச வந்து பெஸ்ட்டு மெத்தடாலஜி இந்த இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு. இது காரணம் என்ன, எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஜாபை கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதை விட அந்த இன்டர்ன்ஷிப்பில் உள்ளே வரும்போது இதில் யாருக்கு மோட்டிவ், ஆட்டிடியூட் இதெல்லாம் இருக்குங்கிறத எங்களால் செலக்ட் பண்ண முடியும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுலேருந்து ஒரு ஆள் எடுக்கலாம். இது வந்து எல்லா கம்பெனிலையுமே ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஏன்னா உள்ளே வரவங்க வெளியில் போகிறதும் அதே அட்ரிஷன் ரேட்டும் நிறைய இருக்குது. அப்போ இது தொடர்ந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. இதுக்கு இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இந்த இடத்துல வந்து ஜாப் போர்ட்டல் தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, நீங்கள் நேரம் எல்லா கம்பெனியும் நேராக போய் அணுகணும். இது வந்து இப்படி தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி கூகுள் எவ்வளோ கம்பெனி இருக்குது. எல்லாருக்கும் வெறும் ஒரு மெயிலே போடுறதோ இல்லை ஃபோன் பண்ணியோ பேசாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது அந்த ஓனர் தெரியாது. ஃபோன் பண்ணும்போது ஒரு வேறு வேலையில் இருக்கலாம், சரிப்பா எனக்கு அனுப்புன்னு சொல்லலாம். நீங்கள் நேராக போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஜாப் மேலே என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். இது ஒரு ஒப்பீனியன் மேக்கிங் உங்கள் மேலே. அடுத்தது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோ அப் பண்ணுறீங்க, அந்த ஜாப் மேலே உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிய வைக்கும். அதனால் இன்டர்ன்ஷிப் உங்களை தேடி வராது. அதை வந்து ஈவன் பை ஆடாக இருந்தாலும் சரி, பை போர்ட்டலாக இருந்தாலும் சரி, என்னுடைய பர்சனல் அனுபவம் நேராக போய் பார்த்து உங்களுக்கு தேவைங்கிறத நீங்கள் கேட்காம அது தானாக உங்களை வந்து அடைய போகிறதில்ல. வாழ்க்கையில் எது ஒன்றாலும் தேடல் முக்கியம். தேடல் உட்கார்ந்த இடத்துலேருந்து என்னென்ன வேணால் தேடலாம். அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். கடைக்கு எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்கு வேணால் ஆடோ இல்லை வெப்சைட்டோ ஒர்க் பண்ணலாம். அடுத்தது உங்கள்கிட்ட தான் இருக்குது. வெளியில் கம்பெனிஸ் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷர், நீங்கள் தான் உள்ளே வரணும். சிவப்பு கம்பெனி விரிச்சிருக்கு பல கம்பெனியில், நிறைய பேருக்கு தெரியுது. நன்றி சார். ஆக்சுவலாக என்ன கூகுளில் தேடிட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு நேராக போய் ஆன் த கிரவுண்ட் இறங்கினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சார். ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது இல்லை ஒருத்தங்க வந்து வேறு ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க இந்த ஃபீல்டுக்கு மாற ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னும் போது ஒரு ஃப்ரெஷருக்கோ இல்லை இந்த மாதிரி ஆளுங்களுக்கோ எதனா ஸ்பெசிஃபிக்காக கோர்சஸ் எங்கன்னா வெளியில் கண்டக்ட் பண்ணுறாங்களா? அதை போய் அட்டன் பண்ணிட்டு படிச்சுட்டு வந்தால் அது எதனா ஒரு அட்வான்டேஜ் இருக்குமா? நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படிங்கிறத விட எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்வீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கேரியர் லேடரில் எங்கே இருக்கீங்களோ இதுலேருந்து அடுத்தது நீங்கள் போகணுன்னா எப்போவுமே நாலேஜ் அப்படிங்கிறது நான் படித்த பேசிக்காக ஒரு குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டேன், இதோட என்னோடது முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. லைஃப் முடிகிற வரைக்கும் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹெல்ப். அப்போ உங்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டில் ஒரு சின்ன விஷயத்தை எழுதிக்கணும். MBAயில் சொல்லிக் கொடுத்த விஷயந்தான். ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இந்த 4ம் ஒரு மனிதனுக்கு முதல்ல பண்ணணும். எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னுடைய வீக்னஸ் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில் இருக்குது, என்ன மாதிரி த்ரெட் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கம்பெனிக்குள்ளேயே இருக்கலாம், அதுக்கு என்ன த்ரெட் இருக்குது. எனக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல மேனேஜர் இருக்கார், இவர் எந்த காலத்தில் வெளில போவார், அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல மேனேஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ இதுக்கு எனக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, என்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தை நான் இன்னும் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், இந்த வீக்னஸை கிளியர் பண்ண இந்த இடத்துல எனக்கு கேரியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது ஒன்று. இங்கே இல்லை, அடுத்த கம்பெனியில் இருக்குது, இதுக்கு போகிறதுக்கு எனக்கு எது தடையாது. ஸோ உங்களை பற்றி அதுவே எடுத்து இதை நீங்கள் அவசியமாக பண்ண ஆரம்பிக்கணும். அது இங்கிலீஷாக இருக்கலாம், உங்கள் நாலேஜ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்காக வந்திருக்கீங்க, அடுத்த ஒரு டிசைன் தெரிஞ்சுதுன்னா தப்பே கிடையாது. நீங்கள் அந்த போய் வெளியில் போய் ஒரு டிராயிங் போட தெரிஞ்சுதுன்னா நாளைக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷனில் போவீங்க, இன்ஸ்பெக்ஷனில் அந்த டிராயிங் உங்களுக்கு பண்ண முடியும். அது இன்டர் டிபார்ட்மெண்டல் தான் உங்களுக்கு சேஞ்சு. அதுக்கு அடுத்தது டிசைன் வரைக்கும் போவீங்க. எடுத்தோன்னே R&D தான் போவேன்னா உங்களுடைய வெறும் பேசிக்ஸை வச்சு ஒரு உங்களை நம்பி ஒரு பணம் போட்ட முதலாளி உங்களை எடுத்தோன்னே R&Dயில் கொண்டு வைக்க மாட்டான். அதுக்கான கேலிபர் உங்கள்கிட்ட வரத்துக்கு சில பேர் அந்த லெவலில் க்ரீமில் இருக்கிறவங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி போயிடுறாங்க. ஸோ அந்த ஜாபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம தான் தேடி அதுக்கு நம்ம எக்யூப் பண்ணிக்கணும். இந்த கம்பெனிக்குள்ளே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நமக்கு லைஃப் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. 1008 கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லா கம்பெனியும் முதலாளியும் நம்பி நீ தொழிலாளி நம்பி முதலாளிகள், அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து
எனக்கு என்ன தேவை நான் பார்க்குறேன், உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் பார்க்குறீங்க. என்னால் 2 மாதம் சம்பளம் கொடுக்க முடியல, கண்டிப்பாக நீங்கள் என்னோட இருக்க போகிறது இல்லை. அதே மாதிரி உங்கள்லேருந்து எனக்கு தேவையான அவுட்புட் வரப்போதில்லை, நானும் உங்களுக்கு வச்சுக்க போகிறது இல்லை. இப்போ இது டிரான்சாக்ஷனாக மாறிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளை வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருக்குது. இது 2 விஷயத்தினால நடக்கிறது. வெளியில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. மொபைல் நம்ம எங்கே ஆரம்பிச்சோம், இன்றைக்கி எங்கே இருக்கோம். எவ்ரி 6 மந்த்ஸில் விஷயம் மாறிட்டு இருக்கு. எவ்ரி 45 டேஸ் ஐடி மாறிட்டு இருக்கு. மெக்கானிக்கல் அதனால மாறினாலும் ரொபோட்டிக்ஸ் ஒன்று வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த விஷயத்தினால மேன் பவர் ரிடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ இங்கே நடக்குதுன்னா வேற இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் நீங்கள் தேடிட்டே இருக்கணும். இதோட அதை கம்பைன் பண்ணி எப்படி நம்ம வளர்த்துக்க முடியுங்கிறத இனிமேல் அது உங்களுக்கு பார்ட் ஆஃப் கரிக்குலம் தான், ஜாப் கரிக்குலம் அதுக்கு பேர். அதை நீங்கள் வளர்த்துட்டே தான் இருக்கணும். அது எப்படி உங்களுக்கு பொருந்ததோ அதே மாதிரி எங்களுக்கும் பொருந்தது. ஒரு முதலாளியாக நாங்களும் டெவலப் பண்ணே தான் எங்கள் பிஸ்னஸ் நிற்க முடியும். நானும் எனக்கு இதுதான் தெரியும், நான் இதான் விற்கிறேன்னா இன்றைக்கி இருப்பேன், 5 வருஷம் கழிச்சு நோக்கியா காணாமல் போனாமல் நானும் காணாமல் போயிடுவேன். இது 2 பேருக்குமே பொருந்தும். உங்களுக்கும் அந்த வளர்ச்சிக்கு தேவை, எங்களுக்கும் அந்த வளர்ச்சிக்கு தேவை. அதனால் படிப்பு கடைசி வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. என்ன படிக்கணுங்கிறது உங்களுடைய அடுத்த கோல் என்னவோ அதை நம்பி தான் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், அடுத்த கோல், ஃப்யூச்சர் கோல் இல்லை, அடுத்த கோல். அதுக்கான எக்யூப்மெண்ட் என்னவோ அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பெஸ்ட் சக்ஸஸ். இதுக்கு ரிலேட்டடாக கோர்சஸ் இங்கே எங்கன்னா இருக்குங்களா தமிழ்நாட்டிலேயோ? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணமாக எங்கிட்ட ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஜாயின் பண்ணார். ட்ரெயினியாக தான் வந்தார். 1.5 வருஷம் ஆகுது. 1 வருஷம் முடிஞ்சோன்னே அவர்கிட்ட சொல்லிட்டேன், எப்போ நீங்கள் வரும்பொழுது அவருக்கு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்னா கூட என்னன்னு அதோட வேல்யூ கூட சொல்ல தெரியாமல் இருந்தார். இன்றைக்கி என் ப்ராடக்டோட ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி அவரே மேனுவல் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போகிறாரு. நீங்கள் அந்த அளவுக்கு இந்த கம்பெனி அவரை ட்ரெயின் பண்ணியிருக்கு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அப்போ இதுக்கு மேலே இங்கே உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் இப்போ அடுத்து எம்பெடட் சிஸ்டம் ட்ரை பண்ணு. என் கம்பெனி இதுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. நானே அவருக்கு இப்போ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனியில் போய் அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இந்த ட்ரைனிங் எடுத்துக்கோ, இதனால் உனக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்கும். இங்கே இருந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பா நீ போய்ட்டு வான்னு சொல்லுவேன். நான் இப்போயே உனக்கு சொல்கிறேன், நீ அதை செய்யணும். அந்த பையன் இந்த மாதம் நிற்கிறாரு, அந்த கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறார் அடுத்த மாதத்துலேருந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துக்கும் கோர்ஸ் இருக்குது. பர்ச்சேஸ் எடுத்திருந்தால் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது. இங்கேருந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணனால வெறும் ப்ரொடக்ஷனில் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணும், ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பண்ணதான் இல்லை. நாளைக்கு இங்கேருந்து அப்படியே லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு போகலாம். அதில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உள்ளே வர 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 இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அந்த அளவுக்கு லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டில் ஓப்பனிங் இருக்குது. உள்ளே வர வர ஓப்பன் தான். அது எல்லாமே உள்ளே வந்தால் தான் தெரியும். உள்ளே வரும்பொழுது ஒரு சின்ன விஷயத்தோடு தெரிவிங்க. அதுக்கு அடுத்தடுத்த கட்டம் என்னங்கிறது தேட வேண்டியது அவங்கவுங்க டொமைனுக்கு அவங்கவுங்க தான் தேடணும். அதுக்கு எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ட்ரைனிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரெவென்யூ மேக்கிங் மாடல். இந்த கடைசியாக சர்வீஸ்னு ஒரு விஷயம் சொன்னேன். ட்ரேடிங் சொன்னேன், மேனுஃபேக்சரிங் சொன்னேன், சர்வீஸ் சொன்னேன். சர்வீஸுங்கிறது ஒன்று ப்ராடக்ட், இன்னொன்று எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் பேசிக் எஜுகேஷன் இல்லாமல் இன்றைக்கி அட்வான்ஸ்டு எஜுகேஷன் தான் இன்றைக்கி உள்ள மாடல். இந்த மாடலில் எங்கெங்கெல்லாம் யார் யார் பண்ணுறாங்கன்னு தேட வேண்டியது உங்களோட கடமை. அந்த இடத்துல நிறைய எடுத்துக்கலாம். அதில் அவங்கவுங்க லெவலுக்கு இருக்குது. நாளைக்கு நீங்களே அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார். ஆக்சுவலாக இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு ஸ்வாட், அதாவது நீங்கள் சொன்னது ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, த்ரெட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்வாட் நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க, அதில் உங்கள் கேரியரை தேடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதில் வேறு எதனா சொல்ல விரும்புகிறீங்களா சார்? with respect to this topic, job opportunities and interview expectations பொறுத்த வரைக்கும் கேரியர் அப்படிங்கிறது ஒரு ஜாப் உள்ளே வரும்பொழுது சம்பளத்தை மட்டுமே பார்க்காதீங்க. கேரியர் அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கிற மாதிரி இங்கேருந்து அடுத்த ப்ரமோஷன் கேரியர் இல்லை. கேரியருங்கிறது எனக்கு வாழ்க்கையில் நான் என்ன ஆக விரும்புகிறேன், அது முதலாளியாக மாறுறதுக்காக கூட கேரியர் தான். அதுதான் கேரியர். இங்கே நான் ஒரு கிளார்க்காக ஆரம்பித்தேன். அங்கேருந்து நான் மார்க்கெட்டிங்க்கு ஒரு இண்டஸ்ட்ரியலில் போயிருக்கேன். அங்கேருந்து நான் அந்த மார்க்கெட்டிங் தான் என்னோடய பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேருந்து நான் ப்ரொடக்ஷன் வந்திருக்கேன். எனக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. 12 வருஷமாக நீங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். நான் வெளியில் ஒரு 5 வருஷம் ட்ரேடிங் பண்ணி அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இறங்கியிருக்கேன். அப்போ எனக்கு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை. என்னோடய கேரியரான ஒரே கோல், நான் ஏஎம்ஐ பண்ணேன், எனக்கு ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலை வேணும். இதுதான் என்னுடைய கோலாக இருந்தது. அதுலேருந்து அந்த கோல் ரிஃபைன் ஆகிட்டே இருக்குது. எனக்கு அன்னித்த ஸ்டெப் அவ்வளோதான். கவர்மெண்ட்டை விட்டு ப்ரைவேட் வந்தேன். ப்ரைவேட் விட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்டு ஏதாவது பண்ணணுங்கன்னா ட்ரேடிங் பண்ணேன். அப்போ கேரியர் அங்கேருந்து என்ன ஆச்சுன்னா, ஜாப்லேருந்து ஓனர் ஆச்சு, ஓனருக்கு ட்ரேடர். அதுக்கடுத்து என்ன ஆச்சு, இதுலேருந்து அடுத்த ஸ்கேலிங் என்ன, எனக்கு இந்த ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கு, நான் ஏன் இதை பண்ணக்கூடாது, நானே மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்தேன். கேரியர் இதுதான். முதல்ல ஒன்று அன்ரிலேட்டட் ஜாபில் இருந்தீங்க. ஆனால் அந்த அன்ரிலேட்டட் ஜாப்லையும் எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபைலிங் சிஸ்டம்னா என்ன, ஒரு ட்ராக்கிங் மெத்தடாலஜினா என்ன, இது கவர்மெண்ட்லேருந்து கற்றுக்கிற மாதிரி எந்த இடத்துலையும் கற்றுக்க முடியாது. அந்த சிஸ்டத்துலேருந்து ஒரு ப்ரைவேட்டுக்கு வர
மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சுங்க. இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் போகும்போது தான் ஒரு பொருளை எங்கே விற்க முடியும், அந்த பொருள் என்னென்னலாம் செய்யுது, அப்ளிகேஷன் அடுத்தது. இதுக்கு நம்மக்கிட்ட தான் என் கம்பெனியில் நான் ஒரு ப்ரமோஷனும் இருந்த 4.5 வருஷத்தில் நான் கேட்டு சண்டை போட்டு வாங்கினது. அந்த தைரியம் உங்கள்கிட்ட வரணும். ஓகே, அதுலேருந்து வெளியில் வரேன். அந்த இடத்துல நான் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறேன். இது ஒரு குருட்டு தைரியம். அந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் அதோட பெரிய தைரியம், ப்ரொடக்ஷனே தெரியாமல். இதுதான் இந்த கேரியர் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். கேரியருங்கிறது இந்த கம்பெனியில் அடுத்த கம்பெனியில் போய் அடுத்த பொசிஷன் இல்லை. உங்களுடைய ஆசைக்கு எது வரைக்கும் ஹைட் தொட முடியுமோ அதுதான் கேரியர். அந்த ஆசையை தொட முடியலன்னா அதுக்கு பேர் கேரியர் இல்லை. அதுக்கப்புறம் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். பிஸ்னஸ்னு பண்ணணும்னா இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பருப்பு அரிசி கூட வாங்கி வைக்கலாம், அதுலேயும் பணம் தான் வரப்போகுது. பணம் அப்படிங்கிறது எதை பொருளை விற்றா வரப்போகுது. கேரியருங்கிறது அதுலேருந்து கிடைக்கிற சந்தோஷம். அந்த கேரியருக்கு பில்டு பண்ணுங்கள். அதுக்கான எல்லா டெக்னாலஜியும் என்ன பண்ணுமோ முடிஞ்ச அளவுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அது உங்களுக்கு பணம் கொடுக்கலனாலும் ஃப்யூச்சரில் யூ வில் பி எக்விப்ட் டுவர்ட்ஸ் தட். அந்த கேரியரில் ஒன்று ஜாபில் எக்ஸல் பண்ண விடும், இல்லைனா அதில் நீங்கள் ஒரு டாப் லெவலாக நிற்பீங்க. ஒரு வாழ்க்கையை முடிகிற நேரத்தில் அந்த கேரியர் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கேரியருக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கீங்கிறது அன்றைக்கி அந்த லெவலில் உங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். தட் வில் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் குழந்தைகளுக்கும் அது ஒரு கல்ச்சராக மாறும். அதுதான் இந்த இப்போ இருக்கிற சமூகத்துக்கு கொடுக்குற ஒரு சஜஷன். சார் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய டைமுக்கு. இது கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக. அண்ட் அப்படி யாருன்னா உங்களுக்கு பின் பண்ணுறாங்க, இல்லை ரிப்ளை கமெண்ட்ஸ் போடுறாங்க, இல்லை எதனா ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சார். நான் அந்த லிங்க் நான் அனுப்பி நான் எப்பவுமே ஓப்பனாக இருக்கேன். அன்றைக்கி உடனே செய்ய முடியலாம் கூட அந்த வாரத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் என்னால் என்னுடைய வாழ்க்கை காலம் வரைக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்காக இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை இந்தியன் யூத்துக்கு கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு சோஷியல் சர்வீஸாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய பங்கு இருக்கும். தேங்க்யூ சார்.